எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பிரைவேட் ரிசார்ட்ல மகாபலிபுரத்தில வந்து அதாவது ஒரு அட்ரஸ் பண்ணும்போது டிவிகே ஃபங்க்ஷனரீஸ்க்கு அதாவது 60 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் சென்னை விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நாங்கள் இப்போது க்ரூஷியல் ஜங்ஷனில் இருக்கோம் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நேற்று அதாவது சண்டே நடந்திருக்கு இந்த மீட்டிங்கு. இதையும் கேட்டிருக்காரு. நான் ஏன் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து என்ன அண்டர் ப்ரெஷரில் இருக்கேனா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. டிவிக்கு அவங்க அந்த ஃபங்க்ஷனரிஸ் கிட்டேயே வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து பண்ணுவேனா ப்ரெஷருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளியராக நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷன் பார்ட்டிக்கும் அகைன்ஸ்டாக நான் வந்து இந்த அசெம்பிளி எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட பிரசிடெண்ட் விஜய் வந்து இதை சொல்லியிருக்காரு. இதையும் சொல்லியிருக்காரு, என்ன ஈவில் ஃபோர்ஸோ கரப்ட் ஃபோர்ஸோ வந்து இந்த ஸ்டேட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அப்போசிஷன் பார்ட்டியை வந்து அட்டாக் பண்ணி பேசும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவரை டைரெக்டாக சொல்லாமல் அர்லியராக ரூல் பண்ணவங்க அப்படிங்கிறத வந்து அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பார்ட்டி வந்து பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இருக்குது, கேப்பபிள் இருக்குது எங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு இந்த எலெக்ஷனில் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேறு அலீஸ் இந்த வேறு மற்ற கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் வின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, அதர் பார்ட்டிஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அதை டுவர்ட்ஸ் அந்த இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அண்டர் ப்ரெஷரில் இல்லை, தமிழ்நாடு பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து ப்ரெஷரில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பார்ட்டிஸ் வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்க டைரெக்டாக வந்து அந்த சென்டரில் போய் அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து வீச் குட் நாட் பி ட்ரஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து ரூலிங் பார்ட்டி அப்புறம் அப்போசிஷன் 2 பேரையுமே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரை பொறுத்தளவுக்கு இந்த பார்ட்டிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அட்ராக்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸை, அதாவது அவங்களுடைய ரியல் அந்த இன்டென்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வேதனை வருத்தத்துலேயும் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு அவங்களுக்காக வேலை பார்க்குற ஆட்களை தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. பீப்புள் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து 2 அந்த இதை பார்ட்டி மாற்றி வர்றதுனால வந்து ரொம்ப வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து டிஸப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது எங்கள் மேலே வந்து மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மக்களோட நிற்போம் கூட அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பவருக்கு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படிங்கிறத வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பொசிஷன் பார்ட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து திரும்பி வந்து விஜய்க்கு வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்காங்க. கரப்ட் பார்ட்டின்னு எங்களை சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் இது உங்களோட கரூர் ஸ்டாம்பேன் நடந்ததில்ல, அதுவே வந்து ஒரு ஹேண்டில் பண்ண விதமே வந்து ஃபஸ்ட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து என்னென்னா, ஒரு லெட்டர் மாதிரி அட்ரஸ் பண்ணி போட்டிருந்துருக்காங்க. லேண்ட்லார்ட் ஆஃப் பனையூர் அப்படின்னு சொல்லி, அதாவது விஜய்க்கு என்னென்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அவள் வந்து இந்த மாதிரி வந்து நான் கரப்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் க்ளீனாக அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க அவரை. அதான் கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மணியை வந்து இல்லீகலாக ஏர்ன் பண்ணுறது தான் கரப்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. கொடுக்குற மாதிரி இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா வந்து, விஜயோட அந்த இது ரிப்பீட்டடாக வந்து நிறைய இந்த மூவிஸ்க்கெல்லாம் வந்து இல்லீகலாக பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் விற்று நிறைய க்ரோர்ஸில் வந்து பணம் வாங்கியிருக்காரு. அதன் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து மோஸ்ட் கரப்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து சொன்னால ஏஐஏடிஎம்கே வந்து ஸ்லேவ் அந்த சென்டருக்கு அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து என்றைக்குமே அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க.
எப்போதெல்லாம் வந்து அந்த நம்ம நாடு ஸ்டேட்டு வந்து வெல்ஃபேர் அண்ட் ரைட்ஸ் அந்த இது வந்து சேலஞ்சு வந்து சந்திக்குதோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரைட்ஸு அந்த கரெக்டாக வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிறதுக்காக வந்து போராடி இருக்கோம் மக்களுக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவரை வந்து ஜெயலலிதா அவங்க அம்மாவுடைய அந்த வீட்டில் வந்து 5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணீங்க ஏதோ படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கை கட்டி நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய இதுலேயும் வந்து மாஸ்டர் படத்துக்காகவும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி உங்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் ஏஐஏடிஎம்கே மினிஸ்டர் அதாவது கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து இப்போது டிவிகேக்கு வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது விஜயோட ப்ரெசன்ஸில். அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டெஸ்ட் பண்ணி அங்கே ஸ்ரீரங்கம் அந்த இதில் வந்து 1991 அசம்பிளியில் வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 1991 to 1996 வரைக்கும் அப்படிங்கிறத வந்து சர்வ் பண்ணியிருக்காரு அவங்களுடைய கேபினெட் அந்த ஜெயலலிதா அவங்களுடைய அந்த இதில் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்டிங்கில் இவ்வளோ பேசியிருக்காரு டிவிகே தலைவர் விஜய். விசிலும் வந்து இசிஐலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு அந்த சிம்பிளாக. எலெக்ஷன் வரும் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பட் ஓட்டர் இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டோன்னா நல்ல ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.